உம்மை விட்டா யாரும் இல்லை, உம்மை விட ஏதும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். ராபாலாதாலா ராகதாலா. அந்த இருதயம் வந்துட்டா போதும், ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை கையில் எடுக்க ஆரம்பிப்பார். உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட ஏதும் இல்லை. உம்மை விட்டா, உம்மை விட்டா யாரும், உண்மையா சொல்லுவோம், உம்மை விட யாரும் இல்லை. ஆபிரகாமின் தேவனும், ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. ஆபிரகாமின் தேவனும், கைகளை உயர்த்தி நீங்க தாப்பா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை அவர்கள் பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. என்னுடைய யார் பறிச்சு கொண்டாலும் பரவாயில்லப்பா, என் தலையை உயர்த்துகிறவர் நீங்க தான், என் குடும்பத்தை நிமிர்த்துகிறவர் நீங்க தான். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். உண்மையா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, வேற யாருமே இல்லை ஆண்டவரே. என் பாரத்தை உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைத்திருக்கிற அல்லவா. உம்மை விட்டா வேற யாரிடத்துல நாங்கள் போவோம்? நித்திய ஜீவன் தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். நீங்க ஆண்டவர் மாத்திரம் போதும் சொல்றவங்க பாடலாமே. நீங்க போதும், நீங்க போதும். பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை, உண்மைதானே உண்மைதானே, பண்ணும் தேவன் அந்த கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. புல்லுள்ள இடங்களில் நீர் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்வீரே. புல்லுள்ள இடங்களில் நீர் மேய்த்திடுவீர். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க பாருங்க. வேற ஒண்ணு வேணாப்பா, நீங்க போதும், நீங்க போதும். பாடுங்க அப்படியே.
பாடிட்டு நீங்க போதும்பா, நீங்க போதும். எங்களை யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல ஆண்டவரே, எங்களை யார் ஒதுக்குனாலும் பரவாயில்ல, எங்களை வேண்டான்னு சொல்லி ஒதுக்குனாலும், எங்களை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, நிந்தையான பேச்சுகளை நாங்க கேட்டாலும் பரவாயில்லப்பா, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எவ்வளவு தடை வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு நிந்த வந்தாலும், எவ்வளவு அவமானம் வந்தாலும், நீங்க போதும் பா. நீங்க போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும், இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு தடைகள் வந்தாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? நான் கிறிஸ்துவின் மேல வைச்சிருக்கிற அன்பை விட்டு என்னை யாராலும் பிரிக்க முடியும்? கிறிஸ்து என் மேல வச்சிருக்கிற அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அந்த இருதயத்தை தான். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க. கடைசியா ஒரு முறை மாத்திரம் உண்மையா சொல்லிடுவோம், ஆண்டவரே உம்மை விட்ட எனக்கு வேற யாருமே இல்லை, உம்மை விட்ட எனக்கு வேற யாருமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி கைகளை மூடி, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை, ஓ உம்மை விட்டா. பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நான்கள் பகுதியில் அப்படி கொஞ்சம் முன்னாடி வந்து, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். நம்ம ஆண்டவரிடத்தில் அப்படி ஒப்பு கொடுத்துட்டோம்னால ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய குடும்பத்தில் இடைபட ஆரம்பிக்கும்.